ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நாங்கள் என்ன பார்க்கணும், 2019 வந்த ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டனை தான் இங்கே பார்க்க போகிறோம். டெஸ்ட் 9 ஏற்கனவே இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸுக்குள்ளேயும் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து விடுறேன், மற்ற அட்டு கார்ட்லேயும் நான் கொடுத்து விடுறேன். இப்போ டெஸ்ட் 9 சம்மந்தமாக இது வளமையாக வந்து இது சூட்டபிள் வேர்டை கண்டுபிடிக்க சொல்லி அப்படி தான் அந்த மாதிரி மாடல்லாம் பாரது வளமையாக. ஸோ இப்போவும் அப்படி டெஸ்ட் 9 பொதுவாக அப்படி தான் பாரது. ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினை நாங்கள் இங்கே பார்ப்போம், வாசிப்போம். Read the text and underline the most suitable word given within brackets. The first one is done for you. முதலாவது உங்களுக்கு தந்திருக்கா, முதலாவது உங்களுக்கு கோடு போட்டு காட்டியிருக்கு. எழுதக்கூடாது, கோடு போட்டு காட்டணும். சரி, வாசிப்போம். Once a month I go to the public library in my town. டவுனில் இருக்கிற பப்ளிக் லைப்ரரிக்கு வந்து போன வேளாம். லாஸ்ட் வீக் கடந்த போன கிழமை வந்து போயிருக்கிறார். I visited the library and borrowed provided என மூன்று சொல்லு வந்து இந்த பிராக்கெட், அதாவது அடைப்பு குறிக்கில் வந்து தந்திருக்கணும். 3 சொல், அதில் ஒன்றத்தை நாங்கள் கோடு போட வேண்டி வரும். A book from the lending section. கடன் வாங்குகிற இடத்துல இருந்து நாங்கள் ஒரு புக் வந்து லைப்ரரியிலேருந்து ஒரு புக் ஒன்று எடுத்துருக்கோமா. அப்போ அதுக்கு வந்து என்ன சொல்ல நீங்கள் போடுங்க, போட். அப்போ 3 சொல்லியும் பெற்று விரிவான விளக்கத்தை வந்து இங்கே பார்ப்போம். ஓகே, 3 இதுக்கும் சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கம். I choose borrowed. அப்போ borrowed தான் சரி. லாஸ்ட் வீக் I visited the library and I borrowed a book from the lending section. லெண்டிங் செக்ஷன் கடன் வாங்குற இடம். சரி, ஓகே. அப்போ 3 சொல்லியும் ஒரு விரிவான விளக்கம் ஒன்று பார்த்து விடுவோம். I choose borrowed because in libraries taking a book to read at home and then returning it after a period, it commonly describes as a borrowing. அதாவது கொஞ்சம் காலத்தை லைப்ரரியில் ஒரு புத்தகத்தை வாங்கினோம்னா அது கொஞ்சம் பீரியட்ஸ் வந்து நாங்கள் வச்சுருப்போம், கொஞ்சம் நாள் வந்து நாங்கள் வச்சுருப்போம். பிறகு வந்து அதை என்ன ரிட்டர்ன் பண்ண வேண்டி வரும் இந்த புக்கை. அப்போ ரிட்டர்ன் பண்ண வேண்டி வருமானு பரோவிங், அதாவது கடன் வாங்குறது. பரோவுடா கடன் வாங்குறது. அப்போ இந்த புக்கை வந்து லெண்டிங் செக்ஷன்லேருந்து நாங்கள் கடன் தான் வாங்குறேன், திருப்பி கொடுக்குறோம் கொஞ்சம் பீரியடுக்கு பிறகு. ஸோ வந்து பரோட் வந்து இங்கே சரியானது. ஏன் மற்ற ஒன்றும் வராதுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம பரோடண்டா இது என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். ஹியர்ஸ் அ பிட் மோ on why. ஓகே, borrowed, this is a typical term used when you take something with the intention of returning it, which is usual process in a lending லைப்ரரி. அப்போ லைப்ரரியில் பொதுவாக வந்து இந்த கடன் வாங்குறது வந்து அதுதான் அந்த ப்ரொசஸாக வந்து செய்யப்படுது. புக்ஸை வந்து நாங்கள் கொஞ்சம் பீரியடுக்கு பிறகு வச்சுருந்து படித்து போட்டு திருப்பி அந்த பீரியடு பிறகு முடிஞ்சவனை வந்து அது கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ இது ஒரு கடன் வாங்குற முறைன்றபடியே பரோடுன்றது கடன் வாங்குறது தான். தமிழ் வந்து கடன் வாங்குறது தான். பட் அது போட் என்ற வாங்குறது. திஸ் வாண்ட் பி ஃபிட். இதுக்கு வந்து இந்த சொல் வந்து இதுக்கு பொருந்தாது. இஃப் யூ ஆர் ஓன்லி டேக்கிங் அ புக் டெம்பரரி, சின்ஸ் பையிங் இம்ப்ளைஸ் ஓனர்ஷிப் அண்ட் லைப்ரரிஸ் டோன்ட் யூஸ்வலி செல் தேர் லெண்டிங் புக்ஸ். அப்போ இது வந்து போட் அண்டா என்ன வாங்குறது. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போய் காசு பே பண்ணி, அதை கேஷ் பே பண்ணி வாங்குறது வந்து அதில் அந்த கேஷ் வந்து பே பண்ணி வாங்கியிருக்க வந்து அந்த பொருளுண்ட ஓனர்ஷிப், அந்த உரிமை வந்து உங்களுக்கு தான் வந்துடும், உங்களுக்கு வந்து மாற்றப்படும். அப்போ உங்களோட தான் உரிமை. ஸோ வந்து இது வந்து கடன் வாங்குற மாதிரி வராது. இது வந்து பே பண்ணி அந்த உரிமையை எங்களுக்கு கொண்டு வரது. அப்போ அதை பே பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருள் உங்களோட தானே. அப்போ அது போட்டுன்னு சொல்லி அதுக்கு பாய்ப்போம். போட்டுன்னு வாங்குறது, சாமான் வாங்குறது. ஷாப்பில் போய் நாங்கள் க்ரொசரிஸில் போய் அது திங்ஸ் வந்து வாங்க அது எங்களோட போட்டுன்னு. ஐ போட் 1 cup of tea. அப்போ இது வந்து நாங்கள் அப்போ டீயை வந்து நாங்கள் டீயை குடிச்சு போட்டு திருப்பி அந்த கசக்கி போட்டு அந்த கோப்பையை வந்து கீழே போட்டுருவோம். அப்போ அது எங்களோட உரிமை. இப்போ என்ன சொல்லவானா, திருப்பி அதை நாங்கள் கொடுக்க தேவையில்லை. ஒரு சாமான் வாங்கினா நாங்கள் திருப்பி அதை கொடுக்க தேவையில்லை, கேஷ் பே பண்ணி வாங்கியிருந்தா. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் போட்டுன்றதப்பா இப்போ வாங்குறது. ப்ரொவைடர்ன்னு ஒன்று இருக்குது. ப்ரொவைடர்னா வழங்குறது. ப்ரொவைடர், திஸ் இஸ் a less common of describing a personal action. It's more often used for what the library does. அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, ப்ரொவைடர்னா வழங்குறது. தி லைப்ரரி ப்ரொவைட்ஸ் புக்ஸ்.
வழங்குற லைப்ரரி வந்து புக்ஸை வந்து வழங்குது. ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ண சும்மா நார்மலாக வழங்குது. அப்போ இதுக்கு மிகச்சரியான விடை என்று பார்த்தோம்னா ப்ரௌடு, வாங்குறது, கடன் வாங்குறதுன்ற அர்த்தம் ப்ரௌடு. அப்போ இதில் வந்து இப்போ அந்த கொஸ்டனுக்கு நாங்கள் திரும்பி போய் பார்த்தோம்னா ஒன்ஸ் அளிப்பம் erase it quickly. Okay. Once a month I go to the public library in my town. Last week I visited the library and borrowed லாஸ்ட் வீக் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ஒரு புத்தகத்தையும் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். கடன் வாங்கினா புத்தகத்தை வந்து வாசிக்கிறதுக்கான எடுத்திருக்கேன். கொஞ்சம் பீரியட்டுக்கு பிறகு வந்து என்ன செய்யும், ரிட்டர்ன் பண்ண வேணும். அந்த நோக்கத்தை, அந்த இன்டென்ஷன் வந்து என்னது, அதான் வாங்குறது, கடன் வாங்குறது. இன்டென்ஷன் வந்து இந்த புக்கை வந்து வாங்குறது, திருப்பி அதை கொஞ்சம் பீரியட் பிறகு அதை கொடுக்க வேணும். அப்போ அதுக்கு மிகச்சரி என்ன விடையினா borrowed a book from தி லெண்டிங் செக்ஷன். லெண்டிங்னா கடன் வாங்குற இடத்துலேருந்து வாங்கியிருக்காரு, புக்கை வந்து கடன் வாங்கியிருக்காரு. ஸோ வந்து இதுக்கு borrowed தான் மிகச்சரியான விட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்டா, அடுத்தது வந்து கொஸ்டின் வந்து அடுத்த ரெண்டாவது கொஸ்டினாக பார்க்க போகிறோம். ஹவு லாங் கேன் ஐ டேஷ் கீப் லெண்ட் சர்வ் தி புக். அப்போ இவ்வளோ காலம் வச்சிருக்கிற மாதிரி கேட்குறார். இதில் வந்து 3 கீப், லெண்ட், சர்வ் சம்பந்தமாக ஒரு விரிவான விளக்கத்துக்கு பார்த்துட்டு போவோம். சரி, ஓகே. த மோஸ்ட் நேச்சுரல் சாய்ஸ் இஸ் அ கீப் தான் இதுக்கு சரியாம். ஏனண்டா ஹவு லாங் கேன் ஐ கீப் தி புக், அதுதான் சரி. கீப் தான் இதில் சரியாக இருக்காம், கீப் தான் இதுக்கு சரியாக இருக்காம். திஸ் இஸ் டிப்பிக்கலி ஹவு you had asked about the duration you can hold onto a borrowed book, especially from a library before needing to return it. நீங்கள் திருப்பி கொடுக்குறதுக்கு முதல் நீங்கள் எவ்வளோ காலம் வச்சுருக்கோணும் மாதிரி கேட்குறீங்களா. அப்போ இதில் வந்து லெண்ட் ஏன் வரா, சர்வ் ஏன் வரா. லெண்ட் சின்ஸ் லெண்ட் மீன்ஸ் கிவிங் சம்திங் டெம்பரரி டு சம்வன் எல்ஸ். அதாவது வந்து நீங்கள் யாருக்கும் கொடுக்குறீங்கன்னு வடிய விளங்க வேணாம், கிவிங்னு வந்துருக்கு. நீங்கள் யாருக்கும் கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம் தான் லெண்ட் பாய்ப்போம். லெண்ட் கடனுக்கு நீங்கள் யாருக்கும் கொடுக்குறீங்கன்றா தான் லெண்ட் பாய்ப்போம். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா இதில் வந்து இப்போ இப்போ இது ஒரு லெண்ட், இப்போ லைப்ரரிலேருந்து லெண்ட் கடன் கொடுக்குறதானே. அப்போ ஹவு லாங் கேன் ஐ லெண்ட் தி புக்குன்ற மாதிரி போட்டுருவினோம். பட் லெண்டுன்றது படியாக வழங்கணும். கடன் கொடுக்குறது நீங்கள் கொடுக்குறதுக்கு பாய்க்கணும், நீங்கள் கொடுக்குறா பாவிக்கணும். ஐயண்டு வந்திருக்கப்படியே ஐ டேஷ் லெண்ட் தி புக்குன்னு போடைக்க நான் கொடுக்குற மாதிரி போயிருக்கேன் கடனுக்கு. நான் கொடுக்கல, நான் வாங்குறேன், படிய வழங்க வேணும். அப்போ லெண்ட்ன்றது இதுக்கு சரியான விட வராது. சின்ஸ் லெண்ட் மீன்ஸ் கிவிங் சம்திங் டெம்பரரி டு சம்வன் எல்ஸ், இட் வுடன்ட் மேக் சென்ஸ். இது வந்து உணர்வுபூர்வமாக இந்த வாக்கியத்துக்கு பொருந்தாது. ஹியர் யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் ஹோல்டிங் ஒன் டு த புக் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்களே வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நீங்களாகவே வச்சுருக்கீங்க அந்த புக்கை. கடனுக்கு வந்து புக்கு லைப்ரரியிலேருந்து வாங்கி வச்சுருக்கீங்க. ஸோ வந்து கிவிங்ன்றது வேற, நீங்கள் அதை கொடுக்குறது. இது நீங்கள் வச்சுருக்கிறதுக்குன்ற வேற லெண்ட். ஸோ அது சர்வ்ண்டா என்னென்ன, சர்வ் யூஸ்வலி இம்ப்ளாய்ஸ் குறிப்பிடுகிறது, செட்டிங் இம்ப்ளாய்ஸ் என குறிப்பிடுகிறது. இம்ப்ளாய்ஸ் செட்டிங் சம்திங் aside to preserving it rather than returning it temporarily. அதாவது வந்து நீங்கள் அதை ஃபியூச்சர் நோக்கத்துக்கான அதை சர்வ் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் சர்வ்ன்னு சொல்லுவோம், ஃபியூச்சர் நோக்கத்துக்கான. பட் அந்த இது வந்து திருப்பி நாங்கள் கொடுக்க வேணும். என்ன சேவ்ன்றது வேற, திருப்பி நாங்கள் அந்த புக்கை வந்து திருப்பி கொடுக்க வேணும். ஸோ வந்து இதுக்கு கீப் தான் சூட்டபிள் ஃபார் திஸ் கொஸ்டின். இந்த இதில் வந்து கீப் தான் சரியாக பொருந்தும். ஸோ வந்து இந்த கொஸ்டனுக்கு திருப்பி போய் பார்ப்போம். ஹவு லாங் கேன் ஐ கீப் தி புக், ஹவு லாங் இதுக்கான விட என்ன, how long I keep the book. இதுதான் கீப் தான் இதுக்கு சரியான விட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூன்றாவது என்னன்னு சொல்லி சொன்னால் I dash asked, told, spoke the lady at the lending section. அப்போ முதலாவது பார்ப்போம். ஹவு லாங் கேன் ஐ கீப், இது ஏற்கனவே எடுத்துட்டோம் ஆன்சர் கீப் அண்டு. ஹவு லாங் கேன் ஐ கீப் த புக் ஐ டேஷ் த லேடி அட் த லெண்டிங் செக்ஷன். அப்போ கேட்குறான் ஹவு லாங் கேன் ஐ கீப் தி புக். இந்த கொஸ்டின் மார்க் வந்து இதில் போட்டிருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஸ்டின் மார்க் ஒன்று போட்டிருக்கு. ஸோ ஹவு லாங் கேன் ஐ கீப் தி புக், எவ்வளோ காலம் நான் வச்சுருக்கணும் அப்படி சொல்லி
ஐ டேஷ் த லேடி அட் த லெண்டிங் செக்ஷன் சொல்லி போட்டு ஆஸ்க்ன்னு இருக்கு, டோல்டுன்னு இருக்கு, ஸ்போக்கன் இருக்குது. இது மூணுலேயே இதை நாங்கள் போடுவோம் என்று சொல்லி சொன்னால் மூன்றையும் சம்மந்தமாக ஒரு விளக்கம் ஒன்று இங்கே பார்த்துட்டு போவோம். மூன்று சம்மந்தமாக what are differences? Asked, told, spoke. The words asked, told, and spoke are all verbs related to communication, but they have different meaning and usage. Asked, asked வந்து ஏன் நாங்கள் பாவிக்கணும்னு சொல்லி சொன்னால், asked to request information, clarification or favor from someone. அதாவது வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க, ஏதாவது தகவல் வேணும், ஒரு ஆள்கிட்ட வந்து தகவல் வேணும். ஸோ அந்த தகவலை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க ஒரு கொஸ்டின் ஃபார்மில் நாங்கள் கேட்போம். கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வந்து ஒரு முடிவு காண்றதுக்கு, அப்படி தமிழ் வந்து முடிவு, ஏதாவது முடிவு காண்ற கிளாரிஃபிகேஷன் வேணுமாட நாங்கள் இந்த கேள்வி எழுப்புவோம். ஏதாவது எங்களுக்கு குழப்பம் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், கேள்வி எழுப்புவோம். அந்த பக்கத்தில் இருக்க பார்ட்னர்ட்டு ஒரு கேள்வி எழுப்புவோம். அப்போ தான் எங்களோட தெளிவு வந்து பிறக்கும். அப்போ கிளாரிஃபிகேஷன் ஓ ஃபேவர் ஃப்ரம் சம்வன், ஃபேவர்னா உதவி கேட்குறது, உதவி ஒரு கொஸ்டின் ஃபார்மில் தான் கேட்போம். யூசேஜ் என்ன பயன்பாடு இதுன்னு பார்த்தோம். இட் டிபிக்கலி இன்வால்வ்ஸ் கொஸ்டின் ஃபார்முலான் இருக்குமா, பொதுவாகவே கொஸ்டின் ஃபார்முலான் இருக்குமாம். எக்ஸாம்பிள், ஷி ஆஸ்க்ட் ஹிம் வேர் தி லைப்ரரி வாஸ். அவள் வந்து கேட்டாலும் எங்கே லைப்ரரி இருக்குன்னு கேட்டாலும். ஸோ இது பொதுவாக வந்து என்ன ஒரு கொஸ்டின் ஃபார்முலா தான் இருக்கும். இது பொதுவாகவே ஒரு கொஸ்டின் ஃபார்முலான்னு இருக்கும். ஷி ஆஸ்க்ட் ஹிம் வேர் தி லைப்ரரி வாஸ். அவள் வந்து கேட்டாலும் லைப்ரரி எங்கே இருக்குன்னு. ஸோ டோல்டுன்னு சொல்லி இருக்குது. டோல்டு மூன்றுமே ஒரே மேனப்பா, இதை போடுறோன்னு சில பேர் குழப்பமாக இருக்கும். ஆஸ்ட், told, spoke, bomb, all verbs related to communication. இதிலே பார்த்தோம், கம்யூனிகேஷன் தொடர்பால் மையப்படுத்துகிற மூன்றும் இருக்குது. அப்போ ஸோ வந்து எதுக்கு பயன்படுறன்னு சொல்லி சொன்னால் தான் இந்த சூட்டபிள் வேர்டை வந்து இங்கே கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆஸ்ட்டு நாங்கள் முதலாவது நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து டோல்டு மீனிங் டு கன்வே இன்ஃபர்மேஷன் ஓ இன்ஸ்ட்ரக்ட் சம்பன் அபவுட் சம்திங். அதாவது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு, ஒரு அனுப்புறதுக்கு வந்து ஒரு பார்த்த மாதிரி ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் தான் இருக்கும். சொல்கிறது இப்போ ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கும். இப்போ அடுத்த ஆள் வந்து சொல்ல மாட்டார். அப்போ ஒன் வே கம்யூனிகேஷன் தான் அங்கே இருக்கும். இப்போ ஆஸ்கண்டைக்கு ரெண்டு பேரும் கதைப்பிடமா, 2 ways கம்யூனிகேஷன், ரெண்டு பேரும் போத்தாக கம்யூனிகேஷன் விச் ஈச் அதர்ஸ். அப்போ ரெண்டு பேருமே கதைப்பினம். இப்போ டோல்டுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் கேட்பேன். இட்ஸ் கோல்ட் ஆஸ் ஒன் வே கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இட்ஸ் ஒஃபன் இம்ப்ளைஸ், இல்லை பார்த்த மாதிரி தெரியும், இட்ஸ் ஒஃபன் இம்ப்ளைஸ் எ ஒன் வே கம்யூனிகேஷன் வேர் ஒன் பர்சன் இன்ஃபார்ம்ஸ். என்னது, ஒரு பர்சன் தான் நாங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்லுவேறாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தவங்கள விளங்கும். ஷி டோல்ட் ஹர் டு ஃபினிஷ் ஹர் ஹோம்ஒர்க். அப்போ அவன் வந்து சொன்னாலும் அவளுடைய ஹோம்ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ண சொல்லி, அவளுக்கு வந்து சொன்னாலும் உங்களோட ஹோம்ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண சொல்லி. ஸோ இது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன். இந்த அடுத்த பார்ட்னர் ஒரு ரிக்வெஸ்ட்டும் வராது, ஒரு கேள்வியிலும் வராது, ஒரு பதிலும் வராது. ஸோ இது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் டோல்டுன்றது. டு கன்வே இன்ஃபர்மேஷன், டு இன்ஸ்ட்ரக்ட் சம்பன் அபவுட் சம்திங், அது அறிவுறுத்துறதுக்கு, அறிவுறுத்தல்கள் சொல்கிறது, அறிவுறுத்தல். மற்றது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறதுக்கு வந்து அடுத்த பார்ட்னர் இன்னொரு பார்ட்னர்ந்து ஒரு தகவலும் வராமல் நாங்கள் அவளுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, வார்னிங் கொடுக்குறேன்னு சொல்லலாம். அல்லது வந்து கட்டுப்படுத்துறதும் சில வரலாம். கட்டுப்படுத்துறது, ஒரு கெட்டிருந்து கட்டுப்படுத்த வந்து அங்கேருந்து இன்னொரு தகவல் வந்து மற்ற பார்ட்னர் தகவல் வராது. ஸோ இது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இங்கே டோல்டுன்றதை நாங்கள் பார்க்குறோம். இட்ஸ் ஆஃபன் இம்ப்ளைஸ் எ ஒன் வே கம்யூனிகேஷன் வேர் ஒன் பர்சன் இன்ஃபார்ம்ஸ். என்னது, ஒரு பர்சன் தான் இன்னொரு சொல்கிற மாதிரி இருக்கும் டோல்டுன்றது. இப்போ ஸ்போக்குன்றது என்னது, ஸ்போக் மீன் டு எக்ஸ்பிரஸ் தாட்ஸ், ஐடியாஸ் ஓ ஃபீலிங் verbally. அதாவது தாம் வாய் வழியாக வந்து ஐடியாஸோ அதாவது வந்து ஐடியாஸ் மற்ற இந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க வந்து ஸ்போக்குன்ற ரெண்டு பேரும் கதைப்பினம். இப்போ இதுவும் ரெண்டு பேர், டோல்டும் ரெண்டு பேரும் கதைப்பினம், ஸ்போக்கன் ரெண்டு பேரும் கதைப்பினம். ரெண்டு பேரும் கதைப்பினம். பட் இது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கும். ஸ்போக்கன்றது ரெண்டு பேருமே கதைக்கக்கூடியதாக இருக்கும். பட்
ஆஸ்ட் வந்து கொஸ்டின் ஃபார்மில் இருக்கும். இது கொஸ்டின் ஃபார்மில் வந்து பெருசாக இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. இது வந்து தாட்ஸ் ஐடியாஸை சொல்கிறது, ஃபீலிங்ஸை சொல்கிறது, வேர்பலி வாய் வழியாக வந்து சொல்கிறது வந்து ஸ்போக்குன்றது நாங்கள் கொஞ்சம் பயன்படுத்துகிறோம். திஸ் டேர்ம் இஸ் மோர் ஜென்ரல் அண்ட் கேன் இன்வால்வ் கன்வர்சேஷன் ஓ நரேஷன். அது பெருசாக அந்த விபரப்படுத்துறதுக்கு வந்து ஒரு திங்ஸை விபரப்படுத்தி சொல்கிறதுக்கு அவையில் வந்து வேறு வந்து அவையோட பிறந்த ஒரு சஜஷன் அவையில் சொல்லுவினம். அப்போ மாறி மாறி கன்வர்சேஷன் நோக்கத்தோடான இது இருக்கும் கதைக்கிறது வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா தே ஸ்போக் about their plans for the weekend. அப்போ வீக்கெண்டுக்கான என்ன பிளான் பண்ணுவோம்னா பிளான் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஸ்போக்குன்ற இதில் வந்து நாங்கள் சொல்கிறோம். டோல்டுன்ற ஒன் வே கம்யூனிகேஷன். இது வந்து இப்போ பெரும்பாலும் ஒரு கொஸ்டின் ஃபார்ம்லான்றது இது ரிக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கெதர் பண்ணுறதுக்கு அந்த கொஸ்டின் எழுப்புவீங்க. பட் கிளாரிஃபிகேஷனுக்கு மற்றது வந்து உதவி யார்டைம் வந்து உதவி கேன் யூ ஹெல்ப் மீ, அப்போ உங்களை நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்வீங்களா, அப்படி ஒரு கொஸ்டின் ஃபார்ம்லான்னு இருக்கும். ஃபேவரான உதவி ஓ ஃபேவர் ஃப்ரம் சம்மன் அப்படின்னு ஆஸ்க் கொஸ்டின் ஃபார்மில் இருக்கும். டோல்டுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பெரும்பாலும் வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன். ஸ்போக்குன்றது வந்து 2 ways, 2 பேருமே கம்யூனிகேட் பண்ண வேணும். பட் இது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் தாட்ஸ் ஐடியாஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் வேர்பலி வாய் வழியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. இப்போ தே ஸ்போக் அபவுட் தேர் பிளான்ஸ் ஃபார் தி வீக்கெண்ட். அப்போ வீக்கெண்டுக்கான விடுமுறைக்காண்டி அவள் வந்து பிளான்ஸை வந்து ஷெடியூல் பண்ணிடலாம். ஸோ இது 2 பேருமே கதைச்செல்வு, இது 2 பேரோட தாட்ஸும் ஐடியாவும் சேர்ந்த மாதிரி தான் அந்த ஷெடியூல் வந்து பிளான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஸ்போக். அப்போ சமரியை வந்து பார்த்து விடுவோம். ஆஸ்க்ன்றது மேக்கிங் எ ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறது இன்ஃபர்மேஷனை. டோல்டு கிவிங் இன்ஃபர்மேஷன் ஓ இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்துறது ஒரு கிவிங் நாங்கள் அவளுக்கு வந்து கொடுக்குறது, நாங்கள் இன்ஃபர்மேஷன் அவளுக்கு கொடுக்குறது இன்ஸ்ட்ரக்ஷன், அவருக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறது, நாங்கள் அறிவுறுத்தல்படி அவள் செயல்படுவினோம். ஸோ இது வந்து டோல்டுன்னு சொல்லுவோம். ஸ்போக்குன்றது எங்கேஜிங் இன் வேர்பலி கம்யூனிகேஷன் ஓ கன்வர்சேஷன், ஒரு உரையாடல் சம்மந்தமாக உரையாடல் நோக்கத்தோடு இருக்குமா ஸ்போக்குன்றது. அப்போ இதில் இந்த கொஸ்டனுக்கு வந்து திருப்பி எழுதுவோம். இந்த கொஸ்டனில் வந்து மேலே பார்த்தோன்னா ஹவு லாங் கேன் ஐ கீப் தி புக். அப்போ இது ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் ஃபார்மில் நாங்கள் கேட்பேன்னு சொன்னேன். அப்போ இதில் என்ன வேணும், கொஸ்டின் ஃபார்ம்லாம் இருக்கு. இன்னும் அந்த சென்டென்ஸ் வந்து முடியல, ஏனென்றால் அந்த ஃபுல் ஸ்டாப்னு வைக்கல தானே. அப்போ இன்னும் அந்த சென்டென்ஸ் தொடருது. ஸோ ஹவு லாங் கேன் ஐ கீப் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹவு லாங் கேன் ஐ கீப் தி புக் எது இதில் வரும், இது ஒரு கொஸ்டின் ஃபார்ம்லாம் இருக்குது. ஐ ஆஸ்க் த லேடி அட் த லேர்னிங் செக்ஷன். ஸோ இது வந்து டோல்டும் பெறாது. டோல்டுன்றா ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன். இது ஒன் வே கம்யூனிகேஷனும் இல்லை. நான் கேட்குறேன் எவ்வளோ காலம் வச்சிருக்கேன்னு சொல்லி, எவ்வளோ காலம் இந்த புக்கை வச்சிருக்கணும்னு சொல்லி கேட்குறேன். அவன் வந்து ஒரு பதிலை சொல்லுவாள். அப்போ 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணுறேன். இது ஸ்போக்குள்ளே வருமானு சொல்லி கேட்டால் இது வந்து ஒரு ஃபீலிங்ஸோ மற்றது என்னொரு ஐடியாஸோ ஒன்றுமே இல்லை. இது வந்து கொஸ்டின் எழுப்புற பொதுவாக வந்து கொஸ்டின் எழுப்பேக வந்து ஆஸ்க்குன்றதான் நாங்கள் பாவிப்போம். ஸோ இதுக்கான விட வந்து ஆஸ்ட். அப்போ என்ன ஆஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அடுத்ததுக்குள்ளே போவோம். ஹவு லாங் கேன் ஐ கீப் தி புக், இது பார்த்துட்டோம். ஹவு லாங் கேன் ஐ கீப் தி புக் ஐ ஆஸ்க் தி லேடி அட் த லெண்டிங் செக்ஷன். லெண்டிங் என்ன நினைக்கணும் காய்ச்ச மாதிரி கடன் வாங்க அந்த புக் எடுக்கிற இடத்த வந்து கேட்டாவாங்க இவ்வளோ காலம் இந்த புக்கை வேணான்னு வச்சிருக்கிறது. த புக் ஐ ஃபவுண்ட் வாஸ் அ நாவல் ரிட்டன் பை அ பிரிட்டிஷ் ஆத்தர். நான் அந்த புக் வந்து எடுத்துட்டேன், என்ன பிரிட்டிஷ் ஆத்தரால் எழுதப்பட்ட ஒரு புக் உண்டு. தி டேஷ் டைட்டில் கேப்ஷன் ஹெட்டிங் ஆஃப் த நாவல் வாஸ் இன்விசிபிள் மேன். அப்போ இதில் வந்து இது வரும். அப்போ அந்த புக்கை பற்றியும் அவர் கைக்கணும். அப்போ the book I found was a novel written by a British author. The dash title caption heading of the novel was a invisible man. தெரியாத ஒரு ஆளா எழுதினது வந்து யாரெண்டு பேர் உடிப்பிடப்படாத ஒரு நபர் என்று சொல்லினோம். அப்போ தி டைட்டில் கேப்ஷன் கேட்டிங் 3 இதை போடுவோம் என்று சொல்லி பார்த்தால் 3 சொல்லி ஒரு விளக்கமான ஒரு விளக்க உரை ஒன்று பார்த்துட்டு வருவோம். பார்ப்போம். தி டேர்ம்ஸ் டைட்டில் கேப்ஷன் அண்ட் கேட்டிங் refer to different elements in written or visual content. அது வந்து என்னென்னு சொல்ல வர மாதிரி ஒரு
ஒரு உள்ளடக்கத்தான் சொல்கிற ஒரு என்ன எப்படியான உள்ளடக்கத்தை சொல்கிறது தான் மூண்டுமாம். ஒரு உள்ளடக்கங்களை சொல்கிறது தான் கண்டென்ட் என்ன உள்ளடங்கி இருக்குதோ அதை சொல்கிறது தான் மூண்டும். பட் ஈச் serving a distinct. அப்போ இந்த மூண்டையும் ஒரு விளக்கமான இது வந்து பார்த்துட்டு போவோம். மூன்று சம்பந்தமாக மூண்டையும். ஓகே, the terms title, caption and heading refer to different elements in written or visual content, each serving a distinct purpose. Here's a breakdown of their differences. Title, meaning the main name for destination of a work such as book, article, movie or piece of art. இதில் டைட்டில் என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்துகிறோம். உண்மையான அந்த வேலை என்ன என்று சொல்லி குறிப்பிடுறது வந்து இப்போ புக்குக்கு முன்னால் இது என்ன எது சம்மந்தமான இந்த புக் என்று சொல்கிறது அதுக்கு வந்து டைட்டில் என்று சொல்லுவோம். அந்த பேரை வந்து டைட்டில் என்று சொல்லுவோம். புக்குக்கு முன்னால் இருக்கும் இது எது சம்மந்தமான புக். இப்போ அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான ஒரு புக், அதுக்கு வந்து தலையங்கம் இருக்குது, அது வந்து அக்கௌண்டிங் புக், அது டைட்டில். ஸோ பர்பஸ் என்று பார்த்தோம்னா இட் identifies the content and often conveys the main theme of all subject. சப்ஜெக்ட் உண்மையான அதன் உள்ளடக்கத்தை வந்து சொல்கிறதுக்கு வந்து மேலே வந்து ஒரு அது என்ன சொல்ல வருதுன்னு சொல்கிறதுக்கு வந்து மேலே ஒரு அடையாளம் காண்றதுக்கு வந்து பயன்படுத்துகிற ஒரு தலையங்கத்தை தான் நாங்கள் டைட்டில்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், டு கில் அ மாக்கிங் பேர்ட் இஸ் அ டைட்டில் ஆஃப் அ ஃபேமஸ் நாவல். அப்போ அந்த நாவலோட பேர் வந்து டு கில் அ மாக்கிங் பேர்ட். அப்போ இந்த நாவல் என்ன கெடிங்னு சொல்கிறது டைட்டில்னு சொல்லுவோம். கெடிங் வேறு, அது வேறு மீனிங். பட் டைட்டில்ன்றது இது இந்த புக் வந்து என்னத்துக்குரியது, இப்போ என்னென்ற இதுக்குரியது எது சம்பந்தமானதுன்னு சொல்லி அந்த டைட்டில் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ டு கில் அ மாக்கிங் பேர்ட் இஸ் அ டைட்டில் ஆஃப் அ ஃபேமஸ் நாவல். அப்போ இதை வச்சு தான் நாங்கள் இந்த நாவல் தாங்கன்னு சொல்லி லைப்ரரியிலையோ இல்லை புக் ஷாப்பில் நாங்கள் கேட்குறாங்க இந்த நாவல் இருக்க தாங்கணும். இது ஒரு ஐடென்டிஃபை பண்ணுது அந்த புக்கு என்ன. அடுத்த கேப்ஷன் என்று சொல்லி ஒன்று இருக்குது. கேப்ஷன் சொல்லி மீனிங்கை பார்ப்போம். எ ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஆர் டிஸ்கிரிப்ஷன் accompanying an image, illustration or table. அதாவது வந்து விளக்கப்படங்கள் சுருக்கமான ஒரு விவரத்தை சொல்கிறதுக்கு வந்து கேப்ஷன்னு சொல்லுவோம். அது வந்து இமேஜாகவும் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு டேபிள் வடிவத்திலையும் இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு விளக்க கட்டுரையாகவும் இருக்கலாம். அதாவது கேப்ஷன்னு சொல்லுவோம். பர்பஸை பார்ப்போம். நோக்கம் என்னது? இட் ப்ரொவைட்ஸ் கண்டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் or commentary about the visual element, helping the viewer understand its relevance. அப்போ அது சம்மந்தமாக அறியறதுக்கு வந்து ஒரு விளக்கமான ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து சுருக்கமான கட்டுரை உண்டு. ஒரு கேப்ஷன் சுருக்கம் இதை பற்றி ஒரு கேப்ஷன் ஒரு சுருக்கமான கட்டுரை மாதிரி இருக்கும், அல்லது வந்து ஒரு இமேஜ் வடிவத்தில் இருக்கும். அப்போ அந்த இமேஜை வச்சு கண்டுபிடிச்சோம் இதுக்குரியது. இமேஜை வச்சு ஒரு தெளிவு ஒன்று வந்துடும். இல்லுஸ்ட்ரேஷன், அதாவது இல்லுஸ்ட்ரேஷன்ன்றது வந்து இல்லை வந்து ஒரு டேபிள் வடிவத்தில் ஒரு அட்டவணை வடிவத்தில் இருக்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் விபரம் தான், விளக்க கட்டுற மாதிரி. ஸோ அப்படி இருந்தாலும் அப்போ வாசிக்கிற ஆளுக்கு வந்து வாசிக்கிற எங்கே இருந்தாலும் ஒரு இமேஜ் வடிவத்தில் டேபிள் வடிவத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார் சார்ட் பை சார்ட்டுன்னு அந்த டேட்டாவில் அதை இன்புட் பண்ணிக்க வந்து ஈஸியாக வந்து பார்க்குற ஆளுக்கு வியூவருக்கு வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதான் கேப்ஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அ சன்செட் மைட் ஹேவ் தி கேப்ஷன் சன்செட் ஓவர் தி பசிபிக் ஓஷன். அப்போ இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து இது சம்மந்தமான கேப்ஷன் வந்து எடுத்துருக்கு, ஒரு இமேஜை வந்து எடுத்துருக்கு. அது என்ன இமேஜ்? சன்செட் ஓவர் த பசிபிக் ஓஷன். சன்செட், சன்ரைஸ் வேறு, சன்செட்னு சன் மறையிற சூரிய மறையிற வந்து ஒரு பசிபிக் ஓஷனை வந்து அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து இமேஜ் வந்து எடுத்துருக்குது. ஸோ அது வந்து ஒரு பார்க்குற ஆளுக்கு வந்து இது பசிபிக் ஓஷன் எடுத்து ஒரு சன்செட் என்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இதோட கேப்ஷன்ன்றது இப்படிதான், இமேஜ் இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் டேபிள் வடிவத்தில் இருக்கலாம். ஹெடிங்ன்றது வந்து ஹெடிங்கிறது முக்கியமானது. டைட்டிலும் ஹெடிங்கும் இருக்கிறது வந்து குழப்பறது ஆக்களுக்கு. இப்போ பாசிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்த மாதிரி, இந்த கொஸ்டினில் நாங்கள் பார்த்த மாதிரி பிரிட்டிஷ் ஆத்தரை வந்து ஒரு நாவலை வந்து நான் வச்சுருக்கேன், நாவலை வந்து எடுத்திருக்கேன், இந்த புக் தான் நான் எடுத்திருக்கேன், நான் எடுத்திருக்கேன். தி டேஷ் த நாவல் வாஸ் இன்விசிபிள் மேன். அப்போ இன்விசிபிள் மேன் டைட்டிலா இல்லை ஹெடிங்கா? அப்புறம் ரெண்டில் எதை போடுவோம்? தி டேஷ் ஆஃப் த நாவல் வாஸ் இன்விசிபிள் மேன். அப்போ இது ரைட்டராக தான் அவர் எழுதினால் வந்து
யாருன்றே தெரியாத ஒரு ஆள். அப்போ ஸோ வந்து இதுக்கு என்னத்தை போடுவோம், இன்விசிபிள் மேன். அப்போ இதுக்கு வந்து என்னத்தை போடுவோம்னு சொல்லிட்டு ஹெடிங். அப்போ கேப்ஷனை வந்து யோசிக்க மாட்டேன். கேப்ஷன் எல்லாருக்கும் ஃபோட்டோ கேப்ஷன் அதை பற்றி சன்செட் ஃபோட்டோ கேப்ஷன் அதை பற்றி அப்போ கேப்ஷனும் யோசிக்க மாட்டோம். 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் குழம்பு வேணும் டைட்டிலாக ஹெடிங்கான்னு சொல்லி. அப்போ இதை இதில் போடலாம்னு சொல்லி மேலும் இதை பார்த்தோம்னு சொன்னால் ஹெடிங்கை வந்து பார்த்தோம்னு சொல்லி மீனிங் டைட்டில் ஓ சப்டைட்டில் that introduce a section of text within a document, article or report. அப்போ ரிப்போர்ட்டுன்ற ஒரு சப்டைட்டிலாக வந்து தான் ஒரு ஹெடிங்னு சொல்கிறோமா பார்ப்போம். Purpose it organize a content guiding the reader through different section and indicating what the upcoming next will cover. அப்போ இனி என்ன வரப்போகுதுன்னு சொல்லி இனி என்ன வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு பார்க்குற வியூவருக்கோ இல்லை வாசிக்கிற ரீடருக்கோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெடிங் என்ற ஒரு வசனத்தை சொல்லிவிடும். அதை ஹெடிங் என்று சொல்லிடணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு விளங்கும். எக்ஸாம்பிள் இன் அன் ஆர்டிக்கல் அபவுட் ஹெல்த். ஒரு ஆர்டிக்கல் வந்து ஹெல்த் சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கல். பட் அங்கே வந்து ஹெடிங் எப்படி இருக்குமா, ஹெடிங் மைட் பி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ். அப்போ ரெகுலர் எக்ஸசைஸை பற்றி என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ரெகுலர் எக்ஸசைஸால் என்னென்ன அனுகூலம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஹெடிங்கை போட்டு விட்டு அப்போ வாசிக்கிற ஆளுக்கு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ் என்னன்னா இது விளங்கினோம். இது வந்து ரெகுலர் எக்ஸசைஸால் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பாயிண்டாக வைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹெடிங்னு சொல்லுவோம். இப்போ டைட்டில்ன்ற எல்லா ஹெடிங்குக்கும் முதல் இருக்கிறதான் டைட்டில்னு சொல்லுவோம். இதெல்லாம் சப்டைட்டில். இதெல்லாம் சப்டைட்டிலாக நான் ஹெடிங்னு சொல்லி சொல்கிறோம். சரி, ஓகே. சம்மரிக்குள்ள போவோம். டைட்டில் ஐடென்டிஃபைஸ் எ ஒர்க் ஆஸ் அ ஹோல். அப்போ முழு ஒர்க்குன்ற ஒரு தலைப்பு தான் டைட்டில்னு சொல்லணும். டைட்டிலுக்குள்ளே இருக்குதான் ஹெடிங்னு சொல்லுவோம். கேப்ஷனை பார்ப்போம். உதாரணத்தை பார்த்தா புக், ஆர்டிக்கல் அதெல்லாம் ஒரு டைட்டில்னு சொல்லுவோம். அந்த டைட்டில் என்ன முதல் பார்க்குற ஆளுக்கு வந்து அந்த டைட்டில் சொல்லி தான் வாங்குவேன். டைட்டில் பார்த்தான்னு வாங்குவேன். இன்ஸ்பயர் ஆகியோ இல்லை அது வந்து முதல் டைட்டிலாம் பார்ப்பேன். இந்த தான் உங்களுக்கு வாசிக்கும் போது சப்டைட்டில்ஸ் வந்து பார்க்க வலிக்கும். ஸோ இது முதலாவது டைட்டில். கேப்ஷன் என்று சொல்லியிருக்க கேப்ஷன் டிஸ்கிரைப்ஸ் or explains a specific visual element. ஒரு காட்சியை வந்து புலப்படுத்துறதுக்கு வந்து ஒரு பெரிய காட்சியை வந்து சின்ன ஒரு காட்சியில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்குது. கேப்ஷன் வந்து பாய்ப்போம். டேபிள் அன்றைக்கு பெரிய ஒரு தரவை வந்து ஒரு சின்ன தரவில் வந்து இன்புட் பண்ணிக்க வந்து இப்போ பெரிய ஒரு விஷயத்தை வந்து சின்னனாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்கும். அப்போ ஒரு கேப்ஷன் சொல்லுவோம். இமேஜ் அதெல்லாம் கேப்ஷன் சொல்லுவோம். Heading organize content within a document or article by indicating section. ஒவ்வொரு செக்ஷனை வந்து குறிப்பிடறதுக்கு வந்து ஹெடிங்கை நாங்கள் பாய்ப்போம். டைட்டில் முதலாவது சொல்லுவோம். அந்த டைட்டில்ன்றது வந்து உள்ளுக்கு வந்து ஒரு சப்டைட்டில்ஸ் வரைக்கும் அது வந்து ஹெடிங்னு சொல்லி சொல்கிறோம். அதுகளை வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டிங் செக்ஷன். இட்ஸ் இண்டிகேட்டிங் எ செக்ஷன் ஒவ்வொரு செக்ஷனை வந்து சொல்லி வந்து ஹெடிங்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வந்து கொஸ்டினுக்கு வந்து திரும்பி வந்தோம்னு சொல்லி சொன்னால் த டேஷ் ஆஃப் தி நாவல் வாஸ் இன்விசிபிள் மேன். அப்போ முதலாவது அப்போ நாவல் அன்றைக்கு சொல்லியிருக்க அது டைட்டில்லானே. இப்போ முதலாவது நாங்கள் டைட்டில் கேப்ஷன் சொல்லிடுறேன். நாவல் அன்றைக்கு ஒரு டைட்டில்லானு சொல்லுவோம். அந்த நாவல்ன்ற தலைப்பு வந்து யார் எழுதினே சரியா, அந்த புக் வந்து யார் எழுதினு தெரியாது. அப்போ தி டைட்டில் ஆஃப் தி நாவல் வாஸ் இன்விசிபிள் மேன். அறிமுகம் யாருன்றே தெரியாது. எழுதினாள் வந்து இந்த புக்கு வந்து எழுதினாள் வந்து யாருன்றே தெரியாது. ஸோ இந்த கேப்ஷன் வந்து இமேஜ் அதுகள்கிட்ட கிராஃப் டேபிள் எல்லாம் சுருக்கமாக ஒரு கட்டுரை பாசிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தெளிவை ஏற்படுத்திருக்கோம். அதுக்கெல்லாம் கேப்ஷன் சொல்லுவோம். அப்போ இது வந்து டைட்டில் வேணும். டைட்டிலுக்குள்ளே தான் சப்டைட்டில்ஸ் தான் நாங்கள் ஹெடிங்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதுக்கு வந்து விட வந்து டைட்டில் என்ன டைட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாங்கள் இப்போ பார்ப்போம். It was a small book with dash pretty handsome beautiful pictures. பார்ப்போம். இப்போ 3 நிமிஷம் ப்ரிட்டி இருக்கு, கேன்சம் இருக்கு, பியூட்டிஃபுல் இருக்கு. அப்போ 3லேயே எதை இதில் போடுவோம். கேன்சமாக யோசிக்க மாட்டேன். ப்ரிட்டியை போடுவோம். ப்ரிட்டி பிக்சர்ஸ் சொல்லி பார்ப்பினம் சரியாக இருக்குது ப்ரிட்டி. அப்போ ப்ரிட்டியை போடுவோமா, பியூட்டிஃபுல் பிக்சரை போடுவோமா, 2லேயும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ப்ரிட்டிலையும் பியூட்டிஃபுல். அப்போ 3டையும் சம்மந்தமாக ஒரு விளக்கமான ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துட்டு விடுவோம். ஓகே, இதில் தி வேர்ட்ஸ் pretty, handsome and beautiful are all adjectives used to describe a physical appearance or attractiveness. But they have different connotations.
அண்ட் டிப்பிக்கல் யூசேஜ். அப்போ இது அப்போ மூண்டும் வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அம்மா பேரடையில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்க வேறு வீடியோஸில் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் என்ற ஒரு பேரடை. அப்போ மூன்றுமே ஒரு அட்ஜெக்டிவாக பிரிட்டி, ஹேண்ட்ஸம், பியூட்டிஃபுல் மூன்றுமே ஒரு அட்ஜெக்டிவ் ஞாபகம் இருக்கட்டும். மூன்றும் வந்து அட்ஜெக்டிவ் பேரடைன்னு சொல்லுவோம். அப்போ பிரிட்டியை வந்து இங்கே பார்ப்போம். மீனிங் ஜெனரலி ரிஃபர்ஸ் டு சம்ஒன் ஆர் சம்திங் தட் இஸ் attractive in a delicate or charming way. அதாவது வந்து பொதுவாக வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சம்பன் ஒரு ஆள் இருந்தால் அட்ராக்ட் கவர்ச்சிகரமாக இருந்தால் வந்து பிரிட்டி என்றது வந்து பாய்ப்போமா. யூசேஜ் often used for women, children or objects. இப்போ உமனுக்கு வந்து சில்ட்ரன் குழந்தைகளுக்கு வந்து ஒப்ஜெக்ட்ஸ் அதாவது பொருட்களுக்கும் வந்து பொதுவாக நாங்கள் பாய்ப்போம் கூட. but can also describe men in less common context. அதாவது வந்து மென்னுக்கு வந்து குறைவு இந்த பிரிட்டி என்று பாவிக்கிறது குறைவு என்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள், ஷி wore a pretty dress. இப்போ வோர்ன்னு அணிகிறது தானே, அணிகிற வோர் அன்றைக்கும் சரி பாஸ்ட் டென்ஸ் என்ன வோர்ன்றது. அப்போ வேர் ப்ரெசன்ட் டென்ஸ் வோர், worn, worn. இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த அணிகிறது. வியர், born, வியர், born. ஓகே. அடுத்து வந்து கேன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்து விடுவோம். ஷீ wore a pretty dress. அவள் வந்து அணிஞ்சிருந்தாவாம். பாஸ்ட் டென்ஸ் சீக்கிரம் பார்த்தா அணிந்திருந்தாள். ஷீ wore a pretty dress. அழகான உடுப்புன்னு அணிஞ்சிருந்தாளாம். அது கேன்சம். அடுத்த இதை வந்து பார்த்தோம்னா கேன்சம் மீனிங் ரிஃபர்ஸ் டு சம்ஒன் டிப்பிக்கலி எ மென். பொதுவாக வந்து ஆம்பளை அது மென்னுக்கு வந்து கூடுதலாக பாவிப்போமா கேன்சம் பாய் ரெண்டு பாவிப்போமா. ஹூ இஸ் குட் லுக்கிங் அண்ட் ஹேஸ் அ அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ். கவர்ச்சிகரமாக வந்து தோற்றம் அளித்தா வந்து கேன்சம்னு சொல்லி அதை பாவிப்போம் அட்ஜெக்டிவ் இதோடு. ட்ரெடிஷனலி யூஸ்ட் ஃபார் மென் தோ இட் கேன் occasionally apply to women when emphasizing elegance or strength. இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து பொதுவாக பாய்ப்புமா. பட் அவையில் வந்து ஸ்ட்ரென்த் பலமாக இருந்து பாய்ஸுன்ற சில பண்புகள் வந்து அவைகிட்ட இருந்துன்னு சொல்லி சொன்னால் கேன்சம் என்று சொல்லி பாய்ப்புமா. எக்ஸாம்பிள் வந்து ஹீஸ் அ கேன்சம் யங் மேன் ஹேண்ட்ஸம். அடுத்து வந்து பியூட்டிஃபுல்லாக பார்த்தோம்னா describe someone or something that is a very attractive or pleasing to the senses, often in a more profound way than pretty. pretty காட்டிலும் வந்து மிகவும் அழகானவர்களுக்கு வந்து பியூட்டிஃபுல் என்ற பாய்ப்பமா. profound way than pretty காட்டிலும் வேறு என்ன அதை விட அதிகமான அழகு தரக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல் என்றதை பாய்ப்பமா. யூசேஜை பார்த்தோம்னா பிரிட்டியை விட இது கூட அழகு வந்து கூட வேண்டாம் பியூட்டிஃபுல்ன்றது. பிரிட்டியை விட அதிகமான அழகை தர்றதுக்கு பியூட்டிஃபுல்ன்றதை பாய்ப்போம். எல்லாமே பேரடை தான். பட் பிரிட்டியை விட இது வந்து கூட இன்னும் பெரிய ஒரு அடையம் அளிப்பேன். பிரிட்டியான அழகானது மிகவும் அழகான அந்த மாதிரி அர்த்தம். யூசேஜ் கேன் பி யூஸ் ஃபார் போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்கும் பாய்ப்போம். ஆஸ் வெல் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பொருட்களுக்கும் பாய்ப்போம். பொதுவாக வந்து லேண்ட்ஸ்கேப்ஸ் அதாவது வந்து இயற்கை பொருந்திய காட்சிகள் இயற்கை பூர்வமான காட்சிகளுக்கு வந்து பாய்ப்போம். மேலே பியூட்டிஃபுல் மவுண்டன் என்று சொல்கிறதுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்ஸ் அதாவது இயற்கை பொருந்திய காட்சிகளுக்கு வந்து பொதுவாக பியூட்டிஃபுல்ன்றதை பாய்ப்போம். பிரிட்டியை விட அதை விட அதிகமான பொருட்களுக்கு வந்து பிரிட்டி வந்து அழகானது. இது அதை விட அது மெச்ச அளவுக்கு அழகானதுன்னு சொல்கிற அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்ன்றதை வந்து பாய்ப்போம். அண்ட் அப்ட்ராக்ட் கன்செப்ட்ஸ் அது அந்த மாதிரி விஷயங்கள் சுருக்கங்கள் வந்து இங்கே தந்திருக்கோம். அதாவது இதுகளுக்கு பாய்ப்பம்னு சொல்லி தந்திருக்கணும் யூசேஜ். எக்ஸாம்பிள், தி சன்செட் வாஸ் பியூட்டிஃபுல். பிரிட்டியை விட இது கூட இன்னும் பிரிட்டி வந்து அழகான இது மிகவும் அழகான அந்த மாதிரி அர்த்தம். பிரிட்டி சார்மிங்லி அட்ராக்டிவ் ஆஃபன் யூஸ் ஃபார் உமன் ஓ சில்ட்ரன். உமன் மற்றது சில்ட்ரனுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பாய்ப்பம், மற்றது ஒப்ஜெக்ட்ஸுக்கும் பாய்ப்பம். பட் பிரிட்டியை விட இது பியூட்டிஃபுல் வந்து கூட. பிரிட்டி அழகான பியூட்டிஃபுல்னு அந்த மாதிரி தான் மிகவும் அழகான அந்த மாதிரி இன்னும் அழகை மிச்சறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்ன்றதை பாய்ப்போம். அது ஞாபகம் இருக்கட்டும். ஹேண்ட்ஸம்ன்றது வந்து குட் லுக்கிங் டிப்பிக்கலி யூஸ் ஃபார் மென்னுக்கு வந்து பொதுவாக பாய்ப்போம் ஹேண்ட்ஸம்ன்றது. பியூட்டிஃபுல் வெரி அட்ராக்டிவ். பாருங்க அட்ராக்டிவ்
விளங்க வேணும். இது அட்ராக்டிவ், இது வெரி அட்ராக்டிவ் ஓ ப்ளீசிங், applicable to any gender or object. ரெண்டு ஜெண்டர் இருக்கும், அதாவது உமன் அண்ட் மென், ரெண்டு போத் ஜெண்டருக்கு வந்து பாய்ப்போம். பியூட்டிஃபுல்ன்றது வந்து மற்ற ஒப்ஜெக்ட்டுக்கு வந்து பாய்ப்போம். அப்போ இந்த கொஸ்டனுக்கு வந்து நாங்கள் திரும்பி வந்தோம்னால் இட் வாஸ் ஸ்மால் புக் வித் டேஷ் பிரிட்டி கேன்சம் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். அப்போ என்ன வந்து இதில் பாய்ப்போம்? இப்போ கேன்சம் வந்து இதில் பாய்க்க மாட்டோம், பொதுவாக வந்து மென்னுக்கு தான் பாய்ப்போம். பிரிட்டி வந்து என்னத்துக்கு பாய்ப்போம் பார்த்தோம்னா விளங்கும். பிரிட்டி சாமிங்லி அட்ராக்டிவ் ஆஃபன் யூஸ் ஃபார் உமன் ஓ சில்ட்ரன். ரெண்டு பர்சனை தான் பொதுவாக பாய்ப்போம் பிரிட்டின்றது பர்சனுக்கு வந்து. அப்போ ஏதாவது திங்ஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லி சொன்னால் பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவ் தான் நாங்கள் இங்கே பாய்ப்போம். சாமிங்லி அட்ராக்டிவ் ஆஃபன் யூஸ்ட் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன். பொதுவாக வந்து இது ஒரு பர்சனுக்கு வந்து பிரிட்டின்றது பாய்ப்போம். மற்றது வந்து பியூட்டிஃபுல் பண்ணுறது என்னது பாய்ப்போம்? ஆப்ஜெக்ட்ஸ். மற்றது பர்சனுக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஜெண்டருக்கும் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து பாய்ப்போம் பியூட்டிஃபுல்ன்றது. கேன்சம் பண்ணுறது பொதுவாக வந்து மென்னுக்கு தான் பாய்ப்போம். அப்போ இதுக்கு வந்து என்னது? வெரி அட்ராக்டிவ். இதை விட இது கூட, இது அட்ராக்டிவ், இது வெரி அட்ராக்டிவ் ஓ ப்ளீசிங், applicable to any gender or object. ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பொதுவாக பாய்ப்போம். அப்போ இதுக்கு வந்து என்ன விடையா வரும்? பியூட்டிஃபுல். என்ன? இட் வாஸ் ஸ்மால் புக் வித் பியூட்டிஃபுல். இப்போ இதுலேயே பார்த்து நாங்கள் கடைசியாக அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் அதுகளுக்கு வந்து என்னது பாய்ப்போம்? பியூட்டிஃபுல்லான பாய்ப்போம். ஸோ வந்து ஆப்ஜெக்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்போ பொதுவாக வந்து பியூட்டிஃபுல் வந்து அதில் இயற்கை பொருந்திய காட்சிகள், அதுக்கு வந்து பியூட்டிஃபுல்ன்றது பாய்ப்போம். ஸோ இமேஜ், ஸோ பிக்சர்ஸ் அண்ட் இட் வாஸ் ஸ்மால் புக் வித் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ்ன்னு தான் பெறும். பியூட்டிஃபுல்னு சரியான விடையாக இருக்கும். கேன்சம் பெறாது, பிரிட்டியும் பெறாது. பிரிட்டி வந்து பொதுவாக வந்து பர்சனுக்கு தான் பாய்ப்போம், ஒப்ஜெக்ட்டு குறைவு பாய்க்கிறது. பியூட்டிஃபுல்லான ஒப்ஜெக்ட்டுக்கும் பர்சன்ஸுக்கும் பாய்க்கிறோம். அப்போ பியூட்டிஃபுல் வந்து சரியாக இருக்கும். மோஸ்ட் சூட்டபிள், இது பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் சூட்டபிள் அப்படியே விளங்கணும். மோஸ்ட் சூட்டபிள் மிகவும் பொருத்தமானது பியூட்டிஃபுல்ன்றது சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இட் டுக் 1 week ஃபார் மீ டு டேஷ் ஃபினிஷ் எண்ட் க்ளோஸ் ரீடிங் த புக் ஆஸ் ஐ வாஸ் வெரி பிஸி ஹவவர் ஐ என்ஜாய் தி புக் வெரி மச். அப்போ இதில் வந்து என்ன தப்பணும்? இட் டுக் 1 week ஃபார் மீ டு அது வந்து நான் இப்போ நம்ம புக் எடுத்தேன் தானே, அப்போ அது வந்து நான் வாசித்து முடிக்க வந்து எனக்கு 1 week ஆகிட்டான். ஏன்னு சொல்லிட்டேன்னா ஐ வாஸ் வெரி பிஸி, நான் ஒரு வேலையாக இருந்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து கனகாலம் எனக்கு பிடிச்சது. இட் டுக் 1 week ஃபார் மீ டு டேஷ் ரீடிங் த புக் ஆஸ் ஐ வாஸ் வெரி பிஸி ஹவவர் எப்படி இருந்தாலும் ஐ என்ஜாய் தி புக் வெரி மச். எப்படி இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணேன், வாசித்தபடியாக என்ஜாய் பண்ணேன்னு சொல்கிறேன். அப்போ இதில் வந்து ஃபினிஷாக போடுவோமா, எண்டை போடுவோமா, க்ளோஸை போடுவோமா? அப்போ மூன்று விஷயம் சம்மந்தமான விரிவான விளக்கத்தை வந்து இங்கே பார்ப்போம். Finish. The books finish, end and close all relative to the idea. ஐடியா சம்மந்தமான, அதாவது இது வந்து ஒரு ஐடியா சம்மந்தப்பட்டதாக இருக்குதாம். of something coming to conclusion but they have slightly different nuances and typical usage. சில நுணுக்கங்கள் இருக்காம இதில் மூன்றுக்குமான சில வித்தியாசம் வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஒரு சில நுணுக்கம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபினிஷ் மீனிங் டு கம்ப்ளீட் or bring something to its instant conclusion. அதாவது வந்து ஒரு டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து ஃபினிஷ்ன்றதை வந்து பாய்ப்போம். யூசேஜ் often implies reaching the end of a task. ஒரு டாஸ்க்கை வந்து செஞ்சு முடிக்க வந்து ஃபினிஷ்ன்னு சொல்லுவான். ப்ரொசஸ் ஓ ஆக்டிவிட்டி தட் ரிக்வயர்ட், அதுக்கு வந்து தேவை, அந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு தேவை எஃபர்ட் ஓ ஸ்டெப்ஸ். அந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஸ்டெப்பும் ஒரு முறையான படிநிலையும் தேவை, பட் வந்து நாங்களோட எஃபர்ட்டும் வந்து போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபினிஷ்ன்றதை பார்ப்போம். எக்ஸாம்பிள், ஷீ ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க். அப்போ ஹோம்ஒர்க்கை வந்து அவர் முடிச்சிட்டேன், ஒரு பெரிய டாஸ்க்கை முடிச்சு அதுக்கு ஸ்டெப்பாக மூவ் பண்ணியிருப்பார். மற்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணியிருப்பார், அதுக்கு பெரிய எஃபர்ட்டும் போட்டும் அதை முடிச்சிருக்கார். அப்போ அது ஃபினிஷ் என்று சொல்லுவோம். எண்ட் என்று சொல்கிறது த பாயிண்ட் வேர் சம்திங் ஸ்டாப்ஸ்.
or cease to exist. அதாவது வந்து முறையாக வந்து ஒரு பாயிண்டில் வந்து சம்திங் ஸ்டாப், ஏதாவது தடைகள் அந்த மாதிரி விஷயங்கள் எண்டுன்னு சொல்லுவோம். யூசேஜ் மோர் ஜென்ரல், இட் கேன் ரிஃபர் டு ஸ்டாப்பிங் எ ப்ராசஸ். ஏதாவது ஸ்டாப் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை வந்து இடைநிறுத்தப்பட்டால், ஈவெண்ட், ரிலேஷன்ஷிப் ஓ டைம் பீரியட் கால அளவு. எக்ஸாம்பிள், த மூவி ended at 10 pm. end 10 pm, மூவி வந்து 10 மணிக்கு முடியும். ஸோ க்ளோஸ்ன்றது வந்து என்னத்துக்கு வந்து இப்போ மீனிங் டு ஷட் டவுன்னு சொல்லுவோம். டு ஷட் ஓ சீல் சம்திங் ஓ பிரிங் அன் ஈவெண்ட் டு an official stop. ஏதாவது வந்து க்ளோஸ் பண்ணப்பட்ட, ஷட், க்ளோஸ், சீல் பண்ணப்பட்டால் அந்த மாதிரி ஒஃபிஷியல் ஸ்டாப், இது இடைநிறுத்தப்பட்டால் அந்த மாதிரி விஷயம் க்ளோஸ்ன்றதை பார்ப்போம். ஒஃபன் யூஸ்ட் வித் ஃபிசிக்கல் ஐட்டம், கூட வந்து ஃபிசிக்கலான ஒரு ஐட்டம் தான் பார்ப்போம். லைக் டோர்ஸ், ஷாப்ஸ், அந்த மாதிரி விஷயம் ஃபிசிக்கல் ஐட்டம்ஸுக்கு வந்து க்ளோஸ்ன்றதை பார்ப்போம். த டோர்ஸ், லைக் டோர்ஸ், ஷாப்ஸ். more or formal events and processes. Example, the store closes at 8 am. She closed the book and put it away. அவள் வந்து புத்தகத்தை மூடி அங்கே வழியா அப்புறப்படுத்தினான், புத்தகத்தை மூடி அங்கே வச்சாள் என்ற மாதிரி விஷயம். சம்மரியோருக்கா பார்த்துட்டு போவோம். ஃபினிஷ், கம்ப்ளீட்டட் எ டாஸ்க், ஆக்டிவிட்டி, ஒரு எஃபர்ட்டை போட்டு அதை கம்ப்ளீட் பண்ண அதை ஃபினிஷ்ன்னு சொல்லுவோம். மெட்டர் வந்து எண்டுன்னு சொல்லி சொன்னால் ரீச் த ஸ்டாப்பிங் பாயிண்ட், ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்டாக நிற்க வேண்டிய சுச்சுவேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் எண்டுன்றதை பார்ப்போம். ஓ கன்க்ளூஷன் ஆஃப் சம்திங், ஒரு முடிவு, கடைசி முடிவு என்றதுக்கெல்லாம் எண்டுன்றதை பார்ப்போம். க்ளோஸ்ன்றதை வந்து ஷட் ஓ ஃபார்மலி ஸ்டாப் சம்திங், ஏதாவது வந்து இடைநிறுத்தப்பட்டால். ஓஃபன் ஃபிசிக்கல் ஐட்டம் ஓ ஒஃபிஷியல் ப்ராசஸ், பொதுவாக வந்து ஃபிசிக்கல் ஐட்டம் வந்து பார்ப்போம் க்ளோஸ்ன்றது. அப்போ இதில் வந்து இந்த கொஸ்டினுக்கு நாங்கள் திருப்பி போய் பார்த்தோம்னா எண்டென்று வந்து இப்போ இதில் வந்து த கரெக்ட் வேர்ட் ஹியர் வுட் பி ஃபினிஷ். ஃபினிஷான இதுக்கு சரியானதா? இட் டுக் 1 week ஃபார் மீ டு ஃபினிஷ் ரீடிங் த புக் ஆஸ் ஐ வாஸ் வெரி பிஸி. ஏன்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து பெரிய ஒரு எஃபர்ட்டை போட்டு அதை முடிக்கிறேன். எஃபர்ட்டை போட்டு ஒரு 1 week வந்து எஃபர்ட்டை போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை மூவ் பண்ணி ஒவ்வொரு டைம் வாசி முடிக்கிறபடியா கம்ப்ளீட் ஆக்ஷன்லேயே இருக்குது. ஃபினிஷ் இஸ் அ பெஸ்ட் fit because it means completing a task. In this case, reading the book, end and close would not be appropriate here because they don't convey the idea of completing an activity you were working on. இது வந்து ரெண்டும் வந்து பொருந்தாதம், end and close. Here's a why finish works best while end and close aren't suitable in this sentence. Finish, this word implies completing process or activity. ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணப்பட்டால், முறையாக கம்ப்ளீட் பண்ணப்பட்டால் அதுக்கு ஃபினிஷ்ன்றதை பாவிக்கிறோம். எஃபர்ட் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை மூவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணப்பட்டால் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். ரீடிங் த புக் இஸ் ப்ராசஸ் தட் யூ ஒர்க் த்ரூ ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். முறையாக வந்து ஆரம்பத்தை முடிவு மட்டும் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபினிஷ் ஃபிட்ஸ் நேச்சுரலி டு ஷோ தட் you have completed the act of reading. உங்களோட செயல்முறையை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடித்தபடியாக முறையாக முதல் ஆரம்பத்துலேருந்து முடிவு மட்டும் நீங்கள் இருந்து முடித்தபடி எஃபர்ட் போட்டு முடித்தபடிக்கு ஃபினிஷ் என்ற பாய்க்கும். இண்ட் while end can mean come to stopping point. நீங்கள் ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் தடைகள் வந்து இடைநிறுத்தப்பட்டால் வந்து இண்டென்றதை பாய்க்கும். இட் doesn't imply activity completion by someone. It's more about when something naturally stops or ceases rather than someone actively finishing it. For example, the meeting ended at 3 pm. இப்போ யாரோ ஒரு ஆள் வந்து the meeting ended at 3 pm. 3 மணிக்கு தான் மீட்டிங் முடியும். அது நீங்கள் முடிவு பண்ண இல்லை, அது வந்து யாரோ ஒரு ஆள் வந்து ஷெடியூல் பண்ணப்பட்டது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களை வந்து அந்த 3 மணிக்கு வந்து மீட்டிங் முடியும் வந்து எண்ட் பண்ண ஸ்டாப்பிங் பாயிண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து எண்ட் சஜஸ்டட் இட்ஸ் ஸ்டாப்ட் அட் தட் டைம். இந்த டைம் வந்து முடிஞ்சிடும் வித்தவுட் சேயிங் ஹூ ended it, யார் சொன்னது முக்கியம் இல்லை. ஸோ க்ளோஸ்ன்றதை வந்து பார்த்தோம்னா திஸ் வேர்ட் இஸ் often used for physical item for official process like closing a door or closing an event. While you can close a book physically, close doesn't convey the idea of finishing the reading book. If you said I closed the book, it just means you shut it,
not that you complete reading it. அப்போ நீங்கள் இந்த மூடி வைக்கிறது, புத்தகத்தை மூடி, ஃபிசிக்கல் ஐட்டம்ஸுக்கு பொதுவாக இப்போ க்ளோஸ், மூடி வைக்கிறது, புத்தகத்தை மூடி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து க்ளோஸ்ன்றதை வந்து பயன்படுத்துகிறோம். ஷட் டவுன் பண்ணுறது முறையாக வந்து எண்ட் வந்து ஏரோவால் சொன்னது தி மீட்டிங் எண்டட் அட் 3 PM. ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு இருக்குது. க்ளோஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஐட்டம், ஸ்டீலிங், இப்போ டின் ஃபிஷ் வந்து ஸ்டீல் பண்ணியிருக்கோம், அப்போ க்ளோஸ். எண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் ஒன்று அங்கே இருக்குது. எண்ட் அண்ட் ஃபினிஷ் வந்து முறையாக கம்ப்ளீட் பண்ணப்பட்டா, நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஆக்ஷனை வந்து. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஃபினிஷ் தான் சரியாக இருக்குமே. இந்த கொஸ்டனுக்கு வந்து இட் டுக் 1 week ஃபார் மீ டு ஃபினிஷ், முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எஃபர்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இட் டுக் 1 week ஃபார் மீ டு ஃபினிஷ், இதுதான் சரியாக இருக்கு. ஃபினிஷ் reading the book as I was very busy. However, I enjoyed the book very much.